வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலினின் மூத்த மருமகள் தற்பொழுது கைது செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் இயக்குனராக முதல் திரைப்படமான மங்கை என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ராஜஸ்தானில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்கள் பல வாக்குமூலங்களையும் கொடுத்துள்ளார். அதில் போதை மருந்து விற்றுதான் படத்தை தயாரித்தேன் என்றும், அந்த படத்தில் இயக்குனராக பணியாற்றிய கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கு சம்பளமாக போதைப்பொருள் மருந்து கடத்தல் பணத்தை தான் கொடுத்தேன் என்றும், கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் முதல் படத்திற்கே சம்பளமாக பெற்றுள்ளார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில்தான் விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்திலும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள், போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இருவரும் தற்பொழுது சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். 2 முறை சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் நேரடியாக ஆஜராகாத காரணத்தினால் இன்று இரவிற்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வீட்டிற்கு வந்து கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றத்தின் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் 2 மனு தாக்கல் செய்யும் பொழுது ஆஜராக வேண்டும். 3 சம்மன் அனுப்பப்பட்ட பிறகும் சரணடையாத காரணத்தினால், ஆஜராகாத காரணத்தினால் தற்பொழுது பிடிவாரண்ட் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியை தற்பொழுது சிபிஐ துறையினர், போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 தனிப்படை அமைத்து தற்பொழுது சென்னைக்கு வர உள்ளதாகவும், இன்று இரவிற்குள் தமிழகத்தில் மிக பெரிய அளவில் மாற்றங்கள் நடைபெறலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் ஆட்சிக்கு முன்பாக தமிழகத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள், போதை மருந்து விற்பனை அந்த அளவிற்கு உச்சத்தில் இல்லை. ஆனால் திமுகவின் ஆட்சியில் போதை மருந்து மிக மிக அதிக அளவு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குழந்தைகள், இளைஞர்கள், வயதானவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக திமுகவின் நிர்வாகிகளை இதை விற்று வருவதால் தமிழக மக்கள் மிக பெரிய அளவில் அச்சத்தில் வெளியே செல்வதற்கு, குறிப்பாக மகளிர்கள் வேலையை முடித்து வெளியே வருவதற்கு அச்சத்துடன் இருப்பதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட சூழலில் தற்பொழுது போதை மருந்து விற்ற பணத்தில்தான் இயக்குனருக்கு சம்பளம் கொடுத்தேன் என்ற காரணத்தினால், விசாரணைக்காக நேரடியாக ஆஜராகாத காரணத்தினால் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது தவறு இருப்பதாக போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.